நம்முடைய சத்குரு யாத்ராவின் சார்பாக ஷீரடி தரிசன பயணத்தில் வந்து நீங்க பங்கு கொண்டிருக்கீங்க. நம்ம சத்குரு யாத்ராவின் சார்பாக அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சத்குரு யாத்திராவுடைய ஷீரடி தரிசனத்திற்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம ஷெட்யூல் ப்ரோக்ராம் வந்து நான் சொல்றேன், அது கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இப்போ புனேல இருந்து நம்ம நேரம் எங்க போறோம்னா ஷீரடியை நோக்கி பயணிக்க போறோம். தொடர்ச்சியா நம்ம 4.5 hours வந்து ஜேர்னி. நம்ம காலையில ஷீரடி வந்து மோரோவர் 7 o'clock உள்ள போயிடணும். அதன் பிறகு அங்கிருந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணுவோம். இந்த ரூம்ஸ்ல யாராருக்கு என்னென்ன ரூம்ஸ் கொடுக்குறோமோ அந்த ரூம்ஸ் அலாட் பண்ணி நீங்க அகாமடேஷன் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்ட பிறகு எல்லாருமே வந்து குளிச்சிட்ட பிறகு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் ரெடி பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு தர்ஷன் வந்து பார்க்க போவோம். 60 வயசுக்கு மேற்பட்டவங்க 60 வயசு ஆன பிறகு அவங்க என்ன பண்ணலாம், ஆதார் கார்டு கையில எடுத்துக்கலாம். உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு கையில எடுத்துக்கலாம். மொபைல் போன் அலௌடு கிடையாது. யாருக்கு 60 வயசு ஆயிடுச்சோ அவங்க ஆதார் கார்டை கையில எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், ஹஸ்பண்டுக்கு வந்து 60 வயசு ஆகி மிஸ்ஸஸ்க்கு வந்து 55, 56, 57, 58 அந்த லெவல்ல இருந்தா கூட ஒன்னா போகலாம். இது வந்து ஆதார் கார்டை வச்சு நம்ம சீனியர் சிட்டிசன் லைன் மூலமா தர்சனம் பார்க்கறது. தொடர்ச்சியா நம்ம 3 days வந்து இப்ப பாத்தீங்கன்னா மொஹரம், சாட்டர்டே, சண்டே, அதனால ஃப்ரீ தர்ஷன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 200 பே தர்ஷன் இருக்கு, 200 ரூபாய் பே தர்ஷன் இருக்கு. ஒன்னு சீனியர் சிட்டிசன் 60 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க, அதன் பிறகு 200 ரூபாய் டிக்கெட். இந்த தர்ஷனம் வந்து முடிச்சுட்டு நம்ம கோவிலுக்குள்ள இருக்க எல்லா பிளேசஸையும் வந்து உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நாளை அதாவது இன்னைக்கு மதியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லஞ்ச் எல்லாமே வந்து நம்ம தங்குற ஸ்டே பண்ற ஹோட்டல்லே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், நைட் டின்னர். நாளைக்கு காலையில இப்ப எப்படி நம்ம உதயமான பிறகு நம்ம நாளைக்கு காலையில எப்படி இப்போ 6:30க்கு வந்து நம்ம போறோமோ அதே மாதிரி எல்லாம் 6 மணிக்கு ரெடியா இருக்கணும். பஸ் வந்து 6:30க்கு வந்து மூவ் பண்ணணும். நாளைக்கு சொல்றேன் எங்கன்னா அவுரங்காபாத் எல்லோரா கேவ்ஸ், கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம், சனிசிங்னாபுர் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வரதுக்காக நம்ம தர்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்புவோம். சைட் சீயிங் கிளம்புவோம். வெக்கேட் பண்ணிட்டு ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புவோம். அதன் பிறகு கோவிலுக்குள்ள மொபைல் போன் அலௌடு கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, கோவிலுக்குள்ள அலௌடு கிடையாது மொபைல் போனு. மொபைல் போன் கொண்டு வந்தீங்கன்னா தர்ஷனத்துக்குள்ள அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச், இயர்போனு, ஹெட்செட்டு, ப்ளூடூத் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் எது இருந்தாலும் கோவிலுக்குள்ள அலௌடு கிடையாது. அதனால அது நீங்க கொஞ்சம் கவனமா ரூம்லயே வச்சுட்டு வரணும். அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணும்போது நம்ம கோவில் தர்ஷனம் எல்லாம் போகும்போது உங்களுடைய ஹேண்ட்பேக், பர்ஸ், ஜுவல்ஸ் இது மேல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். நம்ம தர்ஷன் பண்ண வந்திருக்கோம், அதனால நம்ம பொருள் மேல நமக்கு முதல்ல அக்கறை இருக்கணும். அதனால நீங்க போட்டிருக்கிற ஜுவல்ஸ், ஆல்ரெடி ஜுவல்ஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கு. அப்படி அதை தாண்டி நீங்க போட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சேவ்லாம் நீங்க தான் பாத்துக்கணும், பத்திரமா பாத்துக்கணும். உங்களுடைய ஹேண்ட்பேக், இந்த கேஷ் வைக்கிற பேக் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டா கவனமா இருக்கணும்.